அம்மாள் கோபுரம்னு பேர். அந்த கோபுரம் முழுமை அடையல. கல்காலத்தில் மட்டும்தான் இருக்கு, கோபுர வேலை நடக்கல. இப்போ சமீப காலம் நடந்த விஷயம், இந்த கலியுகத்தில் நடந்த விஷயம் இது. தெய்வத்துடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, நாடு நாடா சுத்துறாங்க, யாசகம் பண்ணி அந்த ஆலயத்தை திருப்பணி வேலை நடத்துறாங்க. எந்த ராஜகோபுர வேலை முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா தான் எடுத்து நிர்வாகத்தை செய்யறாங்க. அதனால்தான் அந்த கோபுரத்துக்கு அம்மினி அம்மாள் கோபுரம்னே பேர். திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரம் அம்மினி அம்மாள் கோபுரம். அப்போ சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, இறைவா இவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்ன இப்படி முடிக்க போறோம் அப்படின்னு கஷ்டப்படும் போது சுவாமி சொல்றார், சொப்பனத்தில் சொல்றார், கனவுல விபூதி எடுத்து கொடு, அவங்க கிட்ட சம்பளம் கிடைச்சிடும். அப்போ தினந்தோறும் வேலை செய்யறாங்க. அப்பெல்லாம் தின சம்பளம் தான், நல்லா தெரிஞ்சுங்க. இப்பதான் மாச சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தின சம்பளம். இன்னைக்கு சம்பாதிச்சு சாயந்தரம் கையில கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வேலை நடக்கும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, எல்லாரும் அடியாருக்கு என்ன பண்றாங்க, விபூதியை கையில எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க, விபூதி இல்லாத வச்சுட்டு இருப்பாங்க. அந்த விபூதி பையில ஒரு துணி விபூதி எடுத்து யாரு அந்த வேலை செய்யற வேலையாட்களெல்லாம் கூப்பிட்டு அந்த விபூதி கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க உண்டான சம்பளம் கிடைக்கும். இது கலியுகத்தில் நடந்த விஷயம். இது கட்டுக்கதையோ இதுவோ கிடையாது. தெய்வங்கள் இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கிறதுக்கு காரணமே இந்த மகான்களுடைய இதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பனை. ஒரு ஆலயத்தை பொன்னினால் 100 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, கல்லினால் ஆலயம் வைத்தவருக்கு கைலாயத்தில் இருக்க ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் செஞ்சாங்கன்னா பிள்ளையாருடைய கடாட்சம் கடைசி காலத்தில் அவருடைய பாதத்தில் நம்மளுடைய சரணாகதிக்குரிய கணக்கு